ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி ஆஃபீஸ்க்கு வருவோம். இப்போ பிரியா வந்து கார்த்திகிட்ட பேசுகிறதுக்காக வரும்போது கார்த்தி வந்து பிரியா கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரேவதி வரவும் அப்போ கார்த்தி ரேவதியும் பேசிகிட்டு இருக்கவும் இது வந்து பிரியாவுக்கு ரொம்பவே எரிச்சல் ஏற்படுத்துது. என்ன இருந்தாலும் சரி தான், கார்த்தி இந்த மாதிரிக்கு நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அந்த ரேவதி அவர் விரும்புகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு வந்து சந்தேகம் வரவும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து பிரியா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பிரியா, என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ உடனே பிரியா வந்து சொல்கிறாங்க, அவர் ரேவதியை விரும்புகிறாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற, ரேவதி வந்தே இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் அவர் விரும்புகிறாரு அப்படிங்கும்போது ஆமாம், ரேவதியும் எனக்கு தெரிஞ்சு அவரை விரும்புகிறாரு, அவளும் விரும்புகிறான்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரிக்கு ஹேண்ட்ஸமான ஒரு ஆளை அவள் விட்டுருவாளா என்ன? கார்த்தி எவ்வளோ அழகாக இருக்கிறாரு, அவர் எப்படியாவது நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தாக்கி அவர் எனக்கு கிடைக்க மாட்டார்னு தோணிடுச்சுது. இந்த ரேவதி எப்படியாவது ஆஃபீஸ் விட்டு விரட்டி விடுன்னு சொல்லி நானும் என்னென்னமோ திட்டம் போட்டேன். ஆனால் எல்லா திட்டத்திலையும் இருந்து அந்த கார்த்தி வந்து அவளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது, ஆனால் அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன், எப்படியாவது வந்து நான் கார்த்தியை நான் விரும்பி நான் அவரை அடைஞ்சே திரும்ப அப்படின்னு பிரியா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க வேலை செஞ்சிட்ருக்கவும் அப்போ அவங்க ஞாபகம் எல்லாமே வந்து கார்த்தி பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. என்னது, நம்மளுடைய எண்ணத்தில் கார்த்தி சார் பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், எதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு நினப்பு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி நினைக்கவும் அப்போ அவங்களால வேலை செய்யவே முடியல. அவங்க கார்த்தி அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக நம்ம வந்து அவரே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கல்யாணமும் நிச்சயம் பண்ணிட்டாங்க அம்மா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து இவர் மேலேயே வந்துட்டு இருக்குது, இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஆபீஸ் விட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கும் வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு சாம்பிடிச்சு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ரேவதி, உன் முகத்தை பார்த்தேக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மா எனக்கு வந்து இந்த வேலை ரொம்ப பிடிச்சி போச்சுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க எல்லாருமே ராஜராஜன், மயில்வாகனம், ரோஹிணி எல்லாருமே காட்டுறாங்க. அப்போ உடனே வந்து சாம்பிடிச்சிரியா அப்படி அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் அந்த எம்டி வந்து ரொம்பவே நல்லவராக இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கார்த்தி பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க சாம்பிடிச்சிரிக்கிட்ட. இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜராஜன் மயில்வாகனத்திட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, ரேவதியோட மனசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாப்பிள்ளை மாற்றிட்டு இருக்காரு போலுக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து வேலைக்கு போனதுமே வந்து இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தவா இன்னைக்கு என்னன்னா வந்து மாப்பிள்ளையை பற்றி எந்த அளவுக்கு அவங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரேவதிக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சூரியகலாவும் மருதுவும் அங்கே இருக்கிறாங்க. ரேவதி வந்து இப்படி கார்த்தியை பற்றி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சூரியகலாவுக்கும் மருதுவுக்கும் எரிச்சல் ஏற்படுது. உடனே மருது கோவத்தோட ரூமுக்குள்ள வரவும் இப்போ சூரியகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மருது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த ரேவதியை பார்த்தியா, அந்த எம்டி கார்த்தியை பற்றி இந்த அளவுக்கு அவள் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாம், அவள் பேசுறத பார்க்கும்போது எனக்கு கூட எரிச்சலாக தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து இவ சொல்கிற அளவுக்குலாம் வந்து ஆளே கிடையாது, எனக்கு பார்க்கறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலையே இவ பேசுறது அளவுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒருவேளை அத்தை சந்தேகப்படும்படியா அந்த கார்த்தி தான் உண்மையிலேயே எம்டியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூரியகலாவுக்கு சந்தேகம் வருது. ஆனால் நம்ம தான் ஏற்கனவே வந்து பார்த்தோம்ல, அது மாதிரிக்கு அத்தையும் போய் பார்த்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எம்டியை பற்றி ரேவதி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனால் இவன் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சூரியகலா நினைக்கவும் அப்போ மருது வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு, சீக்கிரமாக எனக்கும் ரேவதிக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க சாம்பிடிச்சு சொல்கிற மாதிரிக்கு இத்தனை நாள்லாம் தள்ளிப்படக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோமோ கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம என்ன திட்டம் போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமாம் மருது, நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம என்ன திட்டத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோமோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சட்டு புட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு வந்து சூரியகலா மருதும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து ரேவதி இப்படி பேசிட்டு போகிறத பார்த்துட்டு சாம்பிடிச்சிரிக்கு இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னது, ரேவதி இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய எம்டி கார்த்தியை பற்றி இந்த அளவுக்கு பெருமையாக பேசிட்டு போகிறா, நம்ம பார்க்கும்போது அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிடிச்சிருக்கு சந்தேகம் வருது. அன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டில் இருந்திருந்தோம்னா உண்மையிலேயே வந்தது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிடிச்சிரி நினைக்கவும் பேசாமல் நம்ம இன்னொரு தடவை நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிடிச்சிரி அடுத்துதான் நினைக்கிறாங்க.
அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில் வாகனம் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியும் சொல்லுங்கள் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு சகல நீ ரேவதியோட மனசை ரொம்ப தான் மாற்றிட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ரேவதி உன்னை பற்றி எவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசினா தெரியுமா அத்தைக்கிட்ட, அவள் இப்படியே பேசிகிட்டு இருந்தாக்கி சொல்ல போனக்கி அவள் உன்னை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவா. எனக்கு என்னமோ வந்து அவள் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டா, அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு தோணிடுச்சுது. எனக்கு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வராட்டாலுமே இந்த ஆளை வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி எனக்கு தெரியல, அநேகமாக அவள் ஒன்று சீக்கிரத்தில் விரும்ப ஆரம்பிச்சிடான்னு தோணுது அப்படிங்கவும், உடனே கார்த்தி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரேவதி அந்தளவுக்கு ஒன்று உயர்வாக பேசிகிட்டு இருந்தா, இதனால வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஆப்பு சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு ரேவதி வச்சிருக்கிறா, சீக்கிரத்திலே வந்து அத்தைக்கு பெரிய ஒரு ஆப்பு காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து கார்த்தியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனசு ஏன் அவரை பற்றியே நினச்சிட்டு இருக்குது, உண்மையை சொல்ல போனாக்கி நம்மளுக்காக பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இங்கே இருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து பார்க்காத மாதிரி இருந்த வரைக்கும் நம்மளுக்கு அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை ஏற்பட்டுச்சுது. ஆனால் அவர் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாரோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து பெருசாக அவர் மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு ரேவதி வந்து மருதுவை தானே கார்த்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் மருதுவை பற்றி அவங்க நினைக்கவும் எப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. ஐயோ நம்ம மனசை ஏன் இந்த மாதிரிக்கு வந்து எம்டி கார்த்தியே நினச்சிட்டு இருக்குன்னு தெரியல, இது நல்லதுக்கா கெட்டதுக்கான ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாமுண்டீஸ்வரி இங்கே வராங்க. அப்போ ரேவதினு சொல்லி கூப்பிடவும் ரேவதி வந்து எந்த கவனமும் இல்லாமல் பேசாமல் வந்து அவங்க அதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் வராங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கிறேன், நீ எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து எம்டி கார்த்தியை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ வந்ததுலேருந்து நீ அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிற, அப்படி என்ன ஒரு பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு உனக்குன்னு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிற, அதனால வந்து நீ சும்மா சும்மா அவரை பற்றிலாம் ரொம்ப பெருசாக ஒன்று பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, ஏம்மா நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சமாளிக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதி மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இவ பேசுகிறத பார்த்தாக்கி எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது, பேசாமல் வந்து அந்த எம்டி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சே திருணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கவும், அப்போ சூரியகலாவும் அங்கே வராங்க. அத்தை நம்ம வந்து சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்தணும் ஆகணும் அப்படிங்கும்போது, என்னாச்சு சூரியகலா அப்படிங்கும்போது, இல்லை அதாவது மருது வந்து வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான், அதனால இந்த கல்யாணத்தை சீக்கிரமாகவே பண்ணணும்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறான் அப்படிங்கும்போது, ஆமாம் சூரியகலா எனக்கும் அதுதான் நல்லதுன்னு தோணுது, ரேவதிக்கும் சீக்கிரமாக வந்து உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணத்தை வந்து நடத்தலான்னு சொல்லி தான் எனக்கும் வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து அவங்க கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ராஜராஜன் அவங்க ரோஹிணி மயில் வாகனம் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரேவதிக்குள்ள கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய மாற்றமே ஏற்பட்டு இருக்குது. அவள் ஆபீஸுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவள் கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கவும், கூடிய சீக்கிரத்திலே வந்து உங்க அம்மாவுக்கு சரியான செக் வைக்க போறா ரேவதின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணவும், ஆனால் ஒரு கட்டத்தில் ரேவதி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வருவாங்க. நான் கார்த்தியை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்டி கார்த்தியை நினச்சிட்டு இருக்காங்களா அதை பற்றி அவங்க பேச போகிறாங்க. அடுத்தது அந்த கார்த்தியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வான்னு சொல்லவும் ரேவதி கண்டிப்பாக அழைச்சிட்டு வருவாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.